இதுதான் நாங்கள் இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு போன அப்ராட் ஈவெண்ட். எடுத்தோன்னே அமெரிக்காவுக்கு போனோம். அந்த அமெரிக்காவில் சிக்காகோவில் போய். ஓகே. இது வந்து மஸ்கட் மனோரமாச்சி. ஆமாம், மஸ்கட்டில் மனோரமான்னு சொல்லி ஆட்சிக்கு ஒரு பாராட்டு விழா. அதுக்காக ஈரோடு மகேஷ் அது பாருங்க, சங்கரை பாருங்க எப்படி பக்த பிரகலாதன் மாதிரி உட்காந்துருக்காங்க. அடேங்க அப்பா. இது நாங்கள் 2006 அந்த சேனல் வந்த டைமில் ஹச் நிறுவனத்திற்காக எல்லாத்தையும் ரெண்டு பேராக போட்டு ஊர் ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ எப்படி இருக்கு பாருங்க சங்கர். இது எனக்கு தெரிஞ்சு எல் பனியன் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், எல் சைஸ். ஐஸ்வர்யா ராஜேஷ். ஆமாம், புகழ் பெற்று வரும் கதாநாயகி அவர்கள். அப்போ வந்து நிகழ்ச்சி ஆங்கரிங்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் 2 பேரும் ஆங்க் பண்ணுறோம். ஒரு கார்ப்பரேட் நிகழ்ச்சிக்காக நாங்கள் போயிருந்தது. ஓகே. ஒரு ஃபியூஷன் ஒன்று. அவர் வந்து சிவாஜி கணேசன், நான் வந்து சரோஜா தேவி அப்படின்னு எங்கள் மனசுக்குள்ள ஒரு கற்பனை. தில்லானா மோகனாம்பாலை வச்சு கரகாட்டக்காரன் சேர்த்து ஒரு புது ஃபியூஷனாக ஒன்று நாங்கள் பண்ணோம். அதுக்கு வந்து இதெல்லாம் இப்போ டிவியில் வரும்போது பயங்கர ரெஸ்பான்ஸ். ஆமாம், அவரும் மிஸ் எடுத்து நானும் மிஸ் எடுத்து 2 பேரும் ஒன்று பண்ணோம். அது மாதிரி நிற்கிப்பாங்க சிவாஜி சாரா. எவ்வளோ மியூசிக் லெஜண்ட்ஸ் 2 பேரும். எங்களுக்கு வந்து வாவ், அங்கே நாங்கள் ஈக்குவலாக உட்கார்றத அவ்வளோ யோசிக்கிற காலம். நான் அவர் மடியில் உட்கார்றதும் அவன் பக்கத்தில் உட்கார்றதையும் நாங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்ததை விட அவ்வளோ ப்ரைடாக நினச்சிக்கிட்டோம். சார் வணக்கம். 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 கொஞ்சம் சில புகைப்படங்கள் மட்டும். தாராளமாக. இதுதான் நாங்கள் இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு போன அப்ராட் ஈவெண்ட். எடுத்தோன்னே அமெரிக்காவுக்கு போனோம். அந்த அமெரிக்காவில் சிக்காகோவில் போய் நின்று எடுக்கிறோம். அந்த வெயிலும் இது எதுவுமே எங்களால் தாங்கிக்க முடியல. ஓகே. இது வந்து ஒரு ரேரான ஃபோட்டோ தான். 2004 எடுத்தது. சங்கர் இங்கே இருக்கும்போது எடுத்தது. 4 கணேசன், ஒரு கரகம் சுரேஷ், ஸ்கெலிட்டன் செந்தில், ஃபயர் ராமன் ஒருத்தது. ஃபுல்லாக நீங்கள் சொன்ன அந்த அலுமினியம். ஆமாம், அந்த பேண்ட்டும் வந்து ஆஷ் கலரில் தான் இருக்கும். அப்புறம் இது வந்து மாஸ்க். இந்த மாஸ்கை போட்டுச்சுன்னா சங்கர் யாருன்னே தெரியாது. ஃபுல் டான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் மாஸ்கை ரிமூவ் பண்ணுவார். கை தட்டும் உங்களின் பாராட்டு ஒன்றே தான், கலைஞர்கள் எங்களுக்கு நல்ல சந்தோஷம், நல்ல சந்தோஷம்னா எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ தான் மாஸ்க் கழட்டுவாங்க. இது நாங்கள் 2006 அந்த சேனல் வந்த டைமில் ஹச் நிறுவனத்திற்காக எல்லாத்தையும் 2 பேராக போட்டு ஊர் ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ எப்படி இருக்கு பாருங்க சங்கர். இது எனக்கு தெரிஞ்சு எல் பனியன் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், எல் சைஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் குழந்தைக்கு ட்ரெஸ் போட்டிருப்பேன். ஐஸ்வர்யா ராஜேஷ். ஆமாம், புகழ் பெற்று வரும் கதாநாயகி அவர்கள். அப்போ வந்து நிகழ்ச்சி ஆங்கரிங்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் 2 பேரும் ஆங்க் பண்ணுறோம். ஒரு கார்ப்பரேட் நிகழ்ச்சிக்காக நாங்கள் போயிருந்தபோது. ஓகே. அப்போ வந்து நாங்கள் 2 பேர் ஆங்கர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு வந்து சங்கர் யார், கலைபா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அப்போ லாட் எடுக்கும்போது இது எங்கே வைக்கிறது, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சங்கர் சொல்லுது. அவரும் கொடுத்துட்டாரு. ஷோ முடிகிற வரைக்கும், அந்த லாட் முடிகிற வரைக்கும் சங்கர் வந்து கையிலே தான் வச்சுருந்துச்சு. ஐயோ வேணாயா, நல்லா இல்லையா, இங்கே இருக்கட்டும்டா, அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அது கையிலேயே வச்சு நாங்கள் 25 லாட் எடுத்தோம். ஐஸுக்கும் எனக்கும் பயங்கர சிரிப்பு. அன்றைய நிகழ்ச்சி தொகுப்பாளர், இன்றைய கதாநாயகி எங்களது தோழி. இது வந்து இப்போது காமெடி கஜானான்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். அப்போ வந்து அது வந்து மீண்டு வருது, சேனலில் எதுவும் பண்ணலடா அப்படின்னு சொல்லுது. சரி, நம்ம ஒரு ஷோ பண்ணிகிட்ருக்கோம் வான்னு சொல்லி இப்போ எடுத்து ஃபோட்டோ. ஓகே. இந்த ஃபோட்டோ தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா முன்னாடி சங்கரை என்னால் கட்டிப்பிடிக்க முடியாது. இது ரொம்ப ஒல்லி ஆகிட்டார். என்னால் ஃபுல்லாக கட்டிப்பிடிக்க முடிஞ்சது. நான் அதுகிட்ட ப்ளஸ்ஸாக சொல்லிகிட்டு இருந்தேன். பார்த்தியா உன்னை முடியாதுன்னு சொன்னல, பிடிச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி, அது ஹேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இவர் தான் அந்த ஃபயர் சவுந்தர்னு சொன்னவர். உங்களை 2 பேர்த்தையும் சேர்த்து. இது வந்து ஒரு திருமணம், நான் சொன்னேன்ல, அவனா எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்புறம் சாப்பாடெலாம் போட்டு திருமண விழா கொண்டாடுவாங்கன்னு. அந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம 3 பேர் ஃபோட்டோ எடுக்கலாம், வாங்க எடுப்போம்னு சொல்லி எடுத்தது. இப்போ அவர் ஃபயர் சர்வீஸில் இருக்கார். நேற்று வந்து ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டார். நாங்கள் ரொம்ப நேரம்
பழைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண கீழே சிஎம். ஆமாம், இது வந்து 2008-09 நினைக்கிறேன். திருச்சியில் வந்து மாணவர்களுக்காக அந்த மடிக்கணினி கொடுக்கும் ஒரு விழா. ஓ, அதுக்காக அப்போ துணை முதலமைச்சராக இருந்தார். நம்ம தொலைக்காட்சியில் பண்ணுறாங்கல்ல, அவங்கள வச்சு ஒரு சின்ன பல்ஸ் நிகழ்ச்சி கொடுக்கலாம்ல நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி எங்களை சொல்லி. டிவியில் இருந்தவங்க. ஆமாம், அப்போ அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க, மாணவர்களுக்கு உண்டானதை தான் பண்ணுவாங்க, எல்லை மீற மாட்டாங்கன்னு சொல்லி எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அப்போ கூப்பிட்டு சூப்பர் அவர் எங்களை நிகழ்ச்சி உட்காந்து பாட்டு பாராட்டி நமக்கு தரணும். இது வந்து எங்கள் காலேஜில் எங்களை கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க, சரஸ்வதி நாராயணன் காலேஜில். ஓகே, டிஎஸ்கே பக்கத்தில் இருக்கா? ஆமாம், ஓகே. இப்போ லப்பர் பந்து புகழ் டிஎஸ்கே. அப்போ வந்து எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் போயிட்டு எங்கன்னா பேமெண்ட்லாம் என்ன வேணும்னு, பேமெண்ட்லாம் வேணாம், எங்கள் 2 பேருக்கு சர்டிஃபிகேட்டில் அது மட்டுமா கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கேட்டோம். நாங்கள் ஏதோ காமெடி பண்ணுறோம் நினச்சி அவங்களும் கொடுக்கல. இது வந்து 2008 மலேசியா முதல் முறை. இது மலேசியா ஒரு பக்கம் இருந்தாலும் சங்கரோட உடம்பு எப்படி இருக்கு பாருங்க, அதுதான் விஷயமா இருக்கும். 2008 நயகரா நீர்வீழ்ச்சி. சிவாஜிக்கு வாங்க. ஆமாம், ஒரு ஃபியூஷன் ஒன்று. அவர் வந்து சிவாஜி கணேஷ், நான் வந்து சரோஜா தேவி அப்படின்னு எங்கள் மனசுக்குள்ள ஒரு கற்பனை. தில்லானா மோகனாம்பாலை வச்சு கரகாட்டக்காரன் சேர்த்து ஒரு புது ஃபியூஷனாக ஒன்று நாங்கள் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு வந்து இதெல்லாம் இப்போ டிவியில் வரும்போது பயங்கர ரெஸ்பான்ஸ். ஆமாம், அவரும் மீசி எடுத்து நானும் மீசி எடுத்து 2 பேரும் ஒன்று பண்ணோம். அதுதான் நிற்கிப்பாங்க, அது சிவாஜி சாரா. இது ரொம்ப நாள் டிபிலேயே வச்சுருந்தோம் நாங்கள் 2 பேரும். தன்னை மறந்து தன்னை பெரிய நடிகர்களாக நினைத்த தருணம். அப்புறம் இது பாருங்க, இது வந்து பழைய ரஜினி சாரும் ஜெட்லியும் சண்டை போட்டால் எப்படி இருக்குன்னு ஒரு கான்செப்ட் நாங்கள் உருவாக்குறது தானே. அது முகத்திலே தெரியும் அது ரஜினி சாரா. அது நம்ம வந்து பாருங்க மியூசியெல்லாம் எடுத்து வச்சு ஜெட்லி. இது என்னன்னா, நான் சொன்னேன்ல அவரோட உடல் வாங்கும் என்னோட உடல் வாங்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொன்னோம்ல. இங்கே பாருங்க, அள்ளி தூக்கி எறியுது. என்னைய வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணும், எங்கிட்ட வேணாலும் தூக்கி போட்டுக்கும், துண்டு மாதிரி தோல்ல தூக்கி போட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். இதுதான் நீங்க உடம்பு சரியில்லாத போது கேட்டீங்க, முன்னாடி தூக்குனேன் இப்ப தூக்க முடியுமா? இதாவது அது அப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஓரமாக உட்காந்து இதுவும் கனடா தான். கனடாவில் நானே சங்கர் வடிவேல் தேவி தமிழர் செந்தாமரை இருக்காங்க. ஒரு பேப்பர் அவங்களுடைய ஆண்டு விழா தொடர்ந்து 2 வருஷம் நம்ம பண்ணியிருந்தோம். சிவாஜி எம்ஜிஆர். ஆமாம், லூசு பெண்ணை பாடலுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களும் சரோஜா தேவி அவர்களும் ஆடியிருந்தால் எப்படி இருக்கும் ஒரு கற்பனை. அந்த டைமில் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நெப்போலியன் சார். ஆமாம், அப்போ வந்து அமைச்சராக இருந்தாங்க. நிறைய நிகழ்வுகள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க ஊருக்கும் சரி, அவங்க ஹாஸ்பிட்டல் கட்டும்போது ஹாஸ்பிட்டல் கட்டும்போது அந்த தம்பியோட பர்த்டேக்கு நிறைய பண்ணியிருக்கோம். இப்போயும் அவரோட கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தப்ப சங்கர் எப்படியா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டார். நல்லா இருக்காரு. டிஎஸ்கே. ஓகே, அவர் ஊருன்றனால நாங்கள் எங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி வித்தியாசம். ஆமாம், இப்போ இது வந்து திருச்சியில் நடக்கும் நிகழ்வு. எங்கள் 2 பேரும் கூப்பிட்றாங்க, அங்கே பக்கத்தில் யார் இருக்காங்களோ நாங்கள் அக்கம் பண்ணிக்குவோம், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. தேவா சார், நாங்கள் வந்து நார்வே போகிறோம். நான் இன்னும் ஒரு பாடி மெயின்டைன் எவ்வளோ பெரிய பாடி பாருங்க. இது வந்து நான், ரோபோ சங்கர், மாணிக் வேணா அங்கிள் 3 பேரும் நார்வே நிகழ்ச்சிக்காக போயிட்டுருக்கோம். யதார்த்தமாக அங்கே தேவானண்டை சந்திக்கிறோம். அப்போ இவங்க 2 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருக்காங்க, நாங்கள் 2 பேரும் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுருக்கோம். நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா அங்கே இங்கே உட்கார்றேன் அப்படின்னு அப்படி உட்கார வச்சு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புகைப்படம். எவ்வளோ மியூசிக் லெஜண்ட்ஸ் 2 பேரும். எங்களுக்கு வந்து வாவ், அங்கே நாங்கள் ஈக்குவலாக உட்கார்றத அவ்வளோ யோசிக்கிற காலம். நான் ஒரு மடியில் உட்கார்றதும் அவங்க பக்கத்தில் உட்கார்றதையும் நாங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்ததை விட அவ்வளோ ப்ரைடாக நினச்சிக்கிட்டோம். அவங்க கூட நம்ம உட்காந்துருக்கோம், இவ்வளோ பெரிய ஆளுங்க, இவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க, எவ்வளோ கிரியேட்டர்ஸ், அவங்க லெஜெண்ட்ஸ்.
இது வந்து மஸ்கெட். மனோரமாச்சி. ஆமாம், மஸ்கெட்டில் மனோரமான்னு சொல்லி ஆட்சிக்கு ஒரு பாராட்டு விழா. அதற்காக ஈரோடு மகேஷ் ஈரோடு மகேஷ் அது பாருங்க, சங்கரை பாருங்க எப்படி பக்த பிரகலாதன் மாதிரி உட்காந்துருக்காங்க. அடேங்க அப்பா, பட்டையை போட்டுட்டு எவ்வளோ பெரிய குளிராக இருந்தாலும் பச்சை தண்ணிலாம் குளிக்கும், சட்டை போடாமல் தான் இருக்கும். நார்வே போனப்பையும் லண்டன் போனப்பையும் குளிரில் சட்டை போடாது, துண்டை போட்டுட்டு இப்படி திண்ணறு போட்டு இப்படி ஏதோ உட்காந்துருக்கும். இதெல்லாம் நண்பர்கள் ட்ரிப். ஆமாம், ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம், அந்த ஃபிலிம் இதில் ஓகே. நம்ம பிரசித்தின்னு சொல்லிட்டு நம்ம நம்பர் கீபோர்டிஸ்ட்டு நம்பர். மனோஜ் சாரோட 25th anniversary அப்போ வந்து ஜானோமா போய் பார்த்துட்டு எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகி. 2 பேருக்குமே இன்னொரு இன்ட்ரெஸ்ட் மியூசிக்கு. இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க பாட்டில் வாய்ஸில் வந்து சொல்லிடுவாங்க, கன்வே பண்ணிடுவாங்க. அவங்க ரொமான்ஸாக இருக்காங்களா, கோபமாக இருக்காங்களா, சங்கடமாக இருக்காங்களா. அதனால் எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தவொடனே போய் வேறு யாருக்கூடையும் ஃபோட்டோ எடுக்கல, அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி